இந்த பக்கம் 30,000 பேர், அந்த பக்கம் 30,000 பேர், 60,000 மரக்கர்கள் ஒன்று சேர்ந்து ஊர்ல இருக்கிற ஒரு கந்த துணி உள்ள மொத்தத்தையும் வாரியாது அனுமனுடைய வாலில் சுத்தி நெய்யை ஊத்தி நினைச்சு நெருப்பு வைக்கிறான். அனுமன் தீ, அந்த வால் தீ கொழுந்து விட்டு எரியுது. அது கொழுந்து விட்டு எரிகிற போது அக்னி பகவானிடத்தில் போய் வெட்டினாங்க. அக்னி பகவான் பார்த்தார். அனுமன் அவன் வாலில் மூட்டி அந்த தீ குளிர்ச்சியா இருக்கிறவங்க வர கொடுத்தார். உடனே வாயு பகவான் அவர் ஃபேன் காத்தடிக்கிறார். எப்படி பன்னீரும் சந்தனமும் கலந்த நீரை அவர் வாலுக்கு அப்படி பேசுறாராம். அவருக்கு நெருப்பு எரிகிற மாதிரியே தெரியலையா அந்த வாலில் சில்லுன்னு பாருங்க வால். அவர் சொன்னாரு, விபீஷணன் என்று சொல்லக்கூடிய உத்தமன் பிறந்த நாடு இது. அந்த விபீஷணன் மாளிகையை தவிர மொத்த எல்லாத்துக்கும் நெருப்பு வச்சு கொளுத்துட்டார். இலங்கை மாநகரமே தீயிலே ஜெகஜோதியாய் எரிந்து சாம்பலாய் போகிறது. ஒரே இறைச்சல். ஆனா இவர் மட்டும் சந்தோஷம் குதிக்கிறார். குதிச்சு கடல்ல குதிச்சு ராமனை பார்க்கலான்னு கடல் கிட்ட வந்துட்டாரு. இப்ப ஞாபகம் வருது, ஐயோ இந்த இலங்கையை தானே அசோகவனம் இருக்கிறது, என் தாய் அங்கதானே இருக்கிறாங்க, தவறு செய்து விட்டோமே, அன்னைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப வானத்துல 2 கிங்கர்கள் போறாங்க. ததாது ததாஸ்து அஸ்து லோகசேஷானாம் ததாஸ்து ஜலவஸ்து தேசானாம் ததாஸ்து. கும்பாபிஷேகத்தை கேட்டிருப்பீங்க அதெல்லாம் இல்லையா? ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். இந்த 2 பேரும் மேல போறவங்க பேசிக்கிறாங்களா, அனுமன்னா அனுமன் தாயா இலங்கையில எல்லா இடத்துக்கும் நெருப்பு வச்சாரு. அந்த நெருப்பு அசோகவனத்துக்கு மட்டும் வைக்காம சீதாம்மாவுக்கு மட்டும் ஆபத்து இல்லாம வச்சுக்கிறாருன்னா அனுமன் பெருமை நான் என்னன்னு சொல்லுவேன்னு அவங்க பேசி போறாங்களா. இது அனுமன் காதல விழுந்தது. என் வால்ல வச்சு நெருப்பே எனக்கு எரியல, ஜில்லுன்னு இருந்தது. அதுவே உங்களால வந்த அருள். அந்த நெருப்பு உங்களை அழிச்சிருமோன்னு நினைச்ச பாரு. அது ஏன் தப்பு? நெருப்பை நெருப்பு நெருங்க முடியுமா? நீங்களே ஒரு நெருப்பு, கற்பு நெருப்பு என்று மனம் அமைதி கொண்டு கடலில் குதித்து தீயை அணைத்துக் கொண்டு அங்கிருந்து மகேந்திரமலை வந்து சேர்ந்தார். அங்கிருந்து வர்றாரு ஆஞ்சநேயர். இந்த வானர சேனைகள்லாம் அப்படி பார்க்குது, என்ன சொல்ல போறாரோ என்ன சொல்ல போறாரோ. சீதையை பார்த்தாரா இல்லையா, என்ன சொல்வதா சொன்ன அவரு வலது தொடை தட்டினாரா. யார்? ஆஞ்சநேயர் வருவான். அவர் சந்தோஷத்துல தொட தட்டுறாருனா அனுமன் சீதையை பார்த்து விட்டார் அப்படின்னு இந்த வானரங்கள்லாம் குதிக்க ஆரம்பிச்சிருச்சுவான். கிளக்கலா 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 எல்லாம் குதிக்குது, கூத்தாடுது, ஒரே சந்தோஷம். இந்த தொடையை தட்டும். அவர் வர்ற ஸ்டைல பார்க்கும் போதே ஜெயிச்சுட்டா அப்படின்னு தெரிஞ்சு இதுங்கெல்லாம் கொண்டாட்டம் போடணும், கொண்டாட்டம் போடணும். இப்போ அனுமன் வந்து இறங்குறார். நேரா ராமன் போய் நடந்த விஷயத்தை சொல்லணும். அவங்க என்ன அச்சோ ராமன் காத்துட்டு இருப்பார். இப்போ விடியற் காலை 4 மணிக்கு சீதையை பார்த்தார். பொழுதுக்கு மாலை நேரத்தில் கிளம்பினார். ராத்திரிக்கு அங்கே போய் சேர்ந்தார். இரவெல்லாம் தேடினார். 12 மணிக்கு மேல விடியற்கால 4 மணிக்கு சீதையை பார்த்தார். கனையாழி சூடாமணி வாங்கிட்டார், கொடுத்து கனையாழி வாங்கிட்டார். 4:30 மணிக்கெல்லாம் போய் ராவணனை சந்திக்கிறாரு. அசோகத்தை அழிச்சிட்டு அங்க வாதாடி முடிச்சு 5 மணிக்கு நெருப்பு வைக்கிறான் வாலில். அப்படியே அந்த இலங்கை அழிச்சிட்டு காலையில 6 மணிக்கெல்லாம் மகேந்திரமலை வந்து செஞ்சிட்டார். ஒரு ராத்திரி ஒரு பகல் முடிஞ்சு அங்கிருந்து வந்தார். வந்த உடனே எல்லாரும் கேட்டாங்க, ஐயா விஷயத்தை போய் சொல்லலாம். பக்கத்துல கிஷ்கிந்தையில மதுவனம் இருக்கு. இந்த குரங்கு எல்லாம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் மதுவனத்துல போய் அங்க இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் அழிச்சு